ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பிஎம்ஆர்எஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். சம்பா ரவை வச்சு ஒரு கேசரி பண்ணலாம் வாங்க. இது நார்மல் ரவை கேசரியை விட ரொம்ப ஹெல்த்தியானது. ஃபைபர் கண்டென்ட்டு நல்ல நியூட்ரிஷன் சத்துலாம் இதில் இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் நமக்கு கூட. வாங்க எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ஒரு டம்ளர் சம்பா ரவை எடுத்துகிட்டு நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிட்டு அதை உருகினது பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சம்பா ரவையை அதில் ஒன்றா போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸு வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். தீயக்கூடாது, சும்மா சூடேறி வாசனை வந்தாலே போதும். 2 to 3 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பிறகு நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்க சுடு தண்ணீர் பக்கத்தில் தனியாக வச்சுக்கணும். இந்த கோதுமை எடுத்த அதே டம்ளர்லேயே 3 டம்ளர் தண்ணி, கொதிக்கிற தண்ணி, சுடு தண்ணி இதில் ஊற்றிட்டு ஸ்வீட்டுக்காக ஒரு கல் உப்பு போட்டுட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸு ஃபுல் தீயில் வச்சுட்டு மீதி இருக்கிற 5 மினிட்ஸு சிம்மில் வச்சுட்டு இது நம்ம வேக விட்டுடலாம். அது வேகிற டைமில் இதுக்கு வெல்லம் 3 மடங்கு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் கோதுமை, 3 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் 3 பங்கு வெல்லம். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா வெந்துட்டு இருக்குது. அந்த வெந்துட்டுருக்கிற டைமில் அங்கே பக்கத்தில் வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம், டஸ்ட்டு இல்லாமல் இருக்கும். அதுக்காக இங்கே பாருங்கள் நல்லா தலை நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேகாமல் வெல்லம் தண்ணி ஊற்றினோம்னா சம்பா ரவை வேகாது. ஸோ அதனால் நல்லா வேக வச்சுட்டு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக பளபளன்னு வந்துருச்சு, உதிராக. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோம்னா வேகாது சரியாகவே. ஸோ நல்லா வெந்து மலர்ந்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சு இருக்க வெல்லம் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாகு பதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். அடியில் டஸ்ட்டு நின்றுடும். நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும், கை விடாமல் நம்ம எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இல்லாட்டி அங்கங்கே கட்டியாக ஆகிடும், இல்லாட்டி ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியும். அந்த கோதுமை ரவையை கூட ஃபுல்லாக வெல்லம் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக வந்துச்சு பாருங்கள். கலரை பார்த்தாலே அப்படியே சாப்பிடணுன்ற போல் ஆசையாக இருக்குது. ஸோ வெல்லமும் நல்லா ஹெல்த்தி, நம்மளுக்கு கோதுமை ரவும் ஹெல்த்தி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எவ்வளோ அளவு நமக்கு தேவையோ அது போட்டுட்டு ஏலக்காய் தூள் போட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு கோதுமை ரவை கேசரி ரெடி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.